தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவிலிருந்து திரு செம்மலை இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க தயாராக இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு விஜய். யாரை குறிப்பிட்டு பேசுகிறார்? மறைமுகமாக அதிமுகவை சாடுகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்கள் பார்வை? அதாவது பொதுவாகவே தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் எங்களை பற்றியோ எங்கள் இயக்கத்தை பற்றியோ எங்களுடைய பொதுச் செயலரை பற்றியோ அவர் எதுவும் விமர்சனம் செய்வதில்லை. அதனால் நாங்களும் அவரை விமர்சிப்பதில்லை. ஆக நீங்கள் சொல்லுவதை பார்க்கிற போது ஏதோ இன்டைரக்டாக உங்களை குறித்து களத்திலே நீங்கள் இல்லை என்று சொல்லுவதைப் போல அவருடைய பேச்சு இருப்பதாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்றைக்கு 2026 தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் களத்திலே போட்டி என்று வருகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆக இந்த இரண்டு கட்சிகளுக்குத்தான் போட்டி இருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்கள் சொல்லுவதை பார்த்தால் மற்ற கட்சிகள் எல்லாம் இல்லை என்பதை போலவும் களத்திலே திமுகவுக்கு எதிராக தாவேகா தான் நிற்கிறது என்பதை போலவும் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. ஆனால் அது அவருடைய அதீத கற்பனை. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இருண்டுவிடும் என்று நினைக்குமாம். எனவே அவரது கற்பனையில் அப்படி அவர் நினைப்பாரேயானால் நிச்சயமாக களத்திலே எங்களுடைய இடத்தை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இடத்தை அவர் பிடிக்க நினைத்தால் நிச்சயமாக அவர் ஏமாந்து விடுவார். காரணம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்பொழுது கூட இன்றைக்கு கூட்டத்திலே பேசியிருக்கிறார். அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய பொது சொத்து, எனவே அதை நாங்கள் சொந்தம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக அவருக்கு ஒரே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை தலைவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஏன் நீங்கள் இயக்கத்தை உங்களுடைய கட்சியை துவக்கிய போது கொள்கை தலைவர்கள் என்று ஒரு 5 பேரை சொல்லும் போது ஏன் இந்த 2 தலைவருடைய பெயரை நீங்கள் சொல்லவில்லை? எனவே இப்பொழுது அவர் சொல்லுவதை பார்த்தால், அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் இங்கே சேர்ந்த பிறகு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னார், உங்களுடைய ஊடகத்திலே கூட நான் பார்த்தேன், அண்ணாயிசம் தான் தாவேகா தலைவர் விஜயனுடைய கொள்கை என்று சொன்னார். ஆக எங்களுடைய கொள்கையை கடன் வாங்குவது அல்லது எங்களுடைய இயக்கத்திலே இருந்து சில பேரை வாடகைக்கு எடுப்பது, குத்தகைக்கு எடுப்பது போன்ற இந்த காரியத்திலே ஈடுபடுகிற போது அவர் சொந்த காலிலே நிற்பதாக சொல்லும் அவர் ஏன் இந்த பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்களை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்ற அந்த கேள்வி எழுகிறது. எனவே மக்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அவரை இன்னமும் ஒரு நடிகராகத்தான் பார்க்கிறார்களே தவிர ஒரு அரசியல் தலைவராக மக்கள் நினைக்கவில்லை. இன்றைக்கு நான் ஏற்கனவே உங்களுடைய ஊடகத்திலே கூட அவரை பற்றி அவருடைய இயக்கத்தை பற்றி சொல்லுகிற போது தாவேகா இன்றைய நிலையிலே அது ஒரு தவழும் குழந்தை என்று நான் சொன்னேன். பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கிருஷ்ண ஜெயந்தியின் போது கிருஷ்ணன் வேஷம் போடுவார்கள். அந்த கிருஷ்ணன் வேஷம் போடும்போது அந்த குழந்தையை கிருஷ்ணன் வடிவத்திலே பார்ப்பார்கள், பார்த்து மகிழ்வார்கள். அந்த குழந்தையும் தான் ஏதோ கிருஷ்ண பரமாத்மா என்று நினைத்துக் கொண்டிருக்குமாம். அதை போல இன்றைக்கு இவர் கட்சியை துவக்கி இன்னும் தங்களுடைய பலம், மக்களுடைய செல்வாக்கு என்ன என்று ஒரு தெரியாத நிலையிலே ஒரு அதீத ஆசை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இவர் பேசுகிற இந்த பேச்சுக்களை கவனிக்கிற போது அவருடைய அந்த ஆசை, பேராசை நிச்சயமாக பெருநஷ்டமாகத்தான் முடியும் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு செம்மலை, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.